மேற்கு பருவமழை விலகுவது மற்றும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவது குறித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மைய அலுவலகத்தில் இந்திய வானிலை மைய தென்மண்டல தலைவர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ஃபோர்காஸ்ட் படி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்தில் இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்களில் நார்மலாக காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு, அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு நம்மளோட ஃபோர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்கு IMDல. அதுபடி சில கிரைட்டீரியா, அதாவது சில அளவுகோல்கள் இல்லைன்னா சில விதிகள் IMDல ஃபாலோ பண்றோம். முதலாவது விதி தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி இருக்கணும். அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீச தொடங்கி இருக்கணும். அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மழை அளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம். எந்த தேதியில இந்த ஒரு 50% அதிகமான இடங்கள்ல 2.5 மில்லிமீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழை பொழிவு எங்கெல்லாம் பதிவாயிருக்கோ அது பரவலான மழை பொழிவா இருக்கணும். அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது இந்த 3 அளவுகோல்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம அறிவிப்போம். இது ஆங்கிலத்தில். அப்படி நம்ம அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு 5 சென்டிமீட்டர். அக்டோபர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 17 சென்டிமீட்டர். இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம். மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்க பார்க்கலாம். அப்புறம் இப்போ நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தமிழகத்தின் பகுதிகளில் பார்த்தீங்கன்னாலும் அந்த கடந்த 20 நிமிடங்களில் எந்தெந்த இடங்களில் இடிமின்னல் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்ல கொடுத்துருக்கு. அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகள் மேலும், இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 15 மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி மற்றும் புதுச்சேரி. இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில். டே 2, அதாவது 11/10/2025 ஒரு மாவட்டத்திற்கு
மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து நீலகிரி மாவட்டம். மற்ற 10 மாவட்டங்களில் வந்து திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கையில் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 12 மற்றும் 13 தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11 அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 to 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்கு? தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து. ஸோ அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். அதிக காற்று இருக்கும் அப்படிங்கிறது தனியார் வானிலை காற்று வேகம் அதிகமாக இருக்கும். காற்றின் வேகம் எப்போவுமே, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கடல்ல இருந்து இந்த ஈஸ்டர்லி செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக அப்படியே சொல்ல முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மழை அதிகமா இருக்குமா கம்மியா? நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த படத்துல வந்து உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வட அதாவது கோவை, நீலகிரி இதுக்கெல்லாம் வந்து இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்ற தென்காசி, திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலர்ல பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு. வட தமிழக பகுதிகளில் கொஞ்சம் இயல்பை விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இந்த 3 மாதம் எப்படி இருக்க போது? போன வருடமே புயல் எல்லாம் இருந்தது. இந்த வருடம் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜான்வரி, பிப்ரவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல தான் நமக்கு அந்த கிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதுல போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இது காலநிலை, கிளைமேட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசன்ல தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பவே எத்தனை வரும், எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்றது ஒரு பெரிய சேலஞ்ச். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழைப்பொழிவு இருந்தது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முடிய போதில்ல தமிழகத்துல ஏன்னா அது ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அது முக்கியமா இருக்கும். அதனால வந்து எவ்வளவு போதுமான மழை மாவட்ட வாரியான தரவு கூட இதுல இருக்கு, பிக்சர் இங்க சேர்க்கல. பட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இயல்பு நிலை அப்படின்றது தமிழகத்திற்கு 33 சென்டிமீட்டர். நமக்கு பதிவானதும் அந்த அளவை ஒட்டி தான் 33 சென்டிமீட்டர் தான். ஆனா அந்த இயல்பிலிருந்து விலகல்னு பாத்தீங்கன்னா ஒரு -1%. ஆனா அது வந்து இயல்பு நிலையாகத்தான் கருதப்படுகிறது. சென்னை கேட்டீங்க இல்லையா, தமிழக இது வந்து தென்மேற்கு பருவமழை குறித்த தரவு.
சென்னை டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை 2025 நமக்கு இயல்பை விட அதிகம், அதாவது +29% பதிவாயிருக்கு. அதாவது நார்மல் இயல்பு அப்படின்றது 45 சென்டிமீட்டர். நமக்கு கிடைத்த மழை பதிவு 58 சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி மேக வெடிப்பை பத்தி. ஏன்னா இப்போ நம்ம அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ நீங்க வந்து வரக்கூடிய நாட்கள்ல வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள சூழல்ல அந்த மேக வெடிப்பு எந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம்? மேக வெடிப்பு இல்ல கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்றது வழக்கமா வந்து அது மலைப்பாங்கான பகுதிகளில் தான் பெய்யும்ன்ற ஒரு கருத்து இருக்கு. ஆனா டெஃபினிஷன் படி அதற்கான ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் அளவு மழை பொழிவு இருந்தால் அது வந்து மேக வெடிப்பு. அது எப்ப வேணும்னாலும் நடக்கலாம், எந்த இடத்துல வேணும்னாலும் நடக்கலாம். அதனால அது தண்டர்ஸ்டார்ம் லைக் அந்த கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ல இருந்து கூட நமக்கு அந்த மழை கிடைக்கலாம். இந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாலே அது அந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றோம். மேடம் ஏன் மேடம் இன்னுமே வந்து ஒரு துல்லியமான முறையில நம்மளால கணிக்க முடியாது இல்லை? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே ஒரு சொல்லும்போது மாத்தி மாத்தி வருது. அது தனியார் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே இதனால வந்து நம்ம எதிர்பார்த்த மழை வரும்னு நினைக்கும் போது வர்றது இல்லை. இது என்ன காரணம்னால வந்து இதாகுது? நமக்கு அதனால டெக்னாலஜி இன்னும் வரலையா? இதற்கு முன்னால கூட எனக்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. டிராபிக்ஸ் அப்படின்ற அந்த டிராபிக்கல் ரீஜன்ல இந்த மாதிரி ரொம்ப துல்லியமா வில்லிவாக்கத்துல மழை பெய்யும், அம்பத்தூர்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னும் ரொம்ப சேலஞ்ச் தான் அது. இயற்கையை வந்து நம்ம இயற்கையா தான் பார்க்கணும். ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியும், மற்றபடி 100% அக்யூரசி. வெப்பசலனம் எப்படி மேடம் இருக்கு? கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட சென்னையில் வந்துட்டு மிதமான மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நேரத்துல மிக கனமழை கூட ஓரிரு இடங்கள்ல பதிவானது. நம்ம வந்து மிக கனமழைக்கான எச்சரிக்கை கூட நம்ம சென்னையில கொடுக்கல. ஒரு சில நேரங்கள்ல அப்படி ஆகும், ஏன்னா அந்த குவாண்டம் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா நௌகாஸ்ட்ல நம்ம கவர் பண்ணிருப்போம். அந்த மேகம் உருவாகும் பொழுது நௌகாஸ்ட்ல மாடரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இன்டென்ஸ் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரும்.